உங்கள் குழந்தை படிக்கலை, இல்லை பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அதுக்கான காரணம் தெரியல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை உங்கள் குழந்தைக்கு உண்மையான திறமை என்ன இருக்குது, அந்த திறமைக்கு ஏற்ற படிப்போ இல்லைன்னா ஆக்டிவிட்டியோ போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் இருக்குது. அதுதான் டெர்மட்டோகிளைபிக் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இல்லைன்னா அனாலிசிஸ். நம்ம கைவிரல் ரேகையை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். கைவிரல் ரேகைன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஜோசியம் ஜாதகம் அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இது ஜோசியமோ இல்லை ஜாதகமோ கிடையாது. இது ஒரு அறிவியல் சார்ந்த ஆய்வு அறிக்கை. இது ஒரு அறிவியல் சார்ந்த அறிக்கைன்னு சொல்கிறேன். அப்போது கைவிரல் ரேகை எப்போ உருவாகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். கைவிரல் ரேகை அறிவியல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13லேருந்து 21வது வாரத்தில் மூளை உருவாகும் போது விரல் ரேகையும் அதே சமயத்தில் உருவாகுது. இந்த மூளையும் கைவிரல் ரேகையும் ரெண்டுமே சைமல்டேனியஸாக உருவாகுது. அதனால் என்ன அப்படின்னா அது லெஃப்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயினோட லெஃப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டோட ஹேண்டோட கனெக்ட் ஆகிருக்கும், ரைட் லெஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். நமக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா பிரெயினில் 5 பாகங்கள் இருக்குது. 5 பாகங்களுக்கு 5 செயல்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கைவிரல் ரேகைகளுக்கும் 5 இருக்குது. இப்போ நம்ம இந்த டிஎம்ஐடி டெஸ்ட்டில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட இன்பார்ன் எபிலிட்டி, அதாவது பிறக்கும்போது என்ன திறமையோடு வந்திருக்காங்க, அவங்களோட படிக்க வைக்கிற முறை, லேர்னிங் மெத்தட் என்னன்றதை தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஒருத்தருக்கு ஒரு திறமை கிடையாது, பன்முக திறமைகள் இருக்குன்றோம். அந்த திறமையில் எந்த விஷயங்கள் முன்னாடி இருக்குது, எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். சில குழந்தைகள் நம்ம சொன்னால் கேட்டுக்குவாங்க, சில குழந்தைங்க தன்னிச்சையாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி உங்கள் குழந்தை எந்த முறையில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுன்றதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு முழுக்க சயின்டிஃபிக் மெத்தட்னால உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது நாங்கள் என்னென்னா உங்களுக்கு கைவிரல் ரேகை எடுத்து அதுக்கான அறிக்கை ஒரு 53 பக்கம் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு தருவோம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த எந்தெந்த துறையில் நீங்கள் போகலாம், எந்தெந்த துறை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அடுத்த கரியர் என்ன சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே கைடன்ஸ் உங்களுக்கு முழுமையாக அந்த டெஸ்ட்டில் கிடைக்கும். இந்த டெஸ்ட்டு மூலிமா இது ஒரு கைடிங் மெத்தட் மாதிரி நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகலான்றதுக்கு இந்த டெஸ்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கிறது மூலிமா என்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா, என்ன பிறக்கும்போது என்ன திறமையோடு இருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கரியரில் சூஸ் ஆகும், அதே நேரத்தில் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இது டெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களோட குழந்தையோட ஆக்சுவல் பொட்டென்ஷியல், அதாவது என்ன உண்மையாகவே கடவுள் தந்த வரம் என்னன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் குழந்தை யூனிக்காக இருக்காங்களா, இல்லை நிறைய க்ரியேட்டிவ் குவாலிட்டி இருக்கா, இது எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெஸ்ட்டு தான் இந்த டெர்மட்டோகிளைபிக் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இல்லைனா பிரெயின் மேப்பிங். இந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்றதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிக்கண்ணன், மனிதவள ஆலோசகர்.